இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியினர் பேசிய அந்த விவாதங்களை பார்த்தேன். சட்டமன்றத்தில் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து என்ன பேச வேண்டும், எப்படி கேள்வி எழுப்ப வேண்டும் என்பது கூட தெரியாமல் நிர்மல்குமார் அவர்கள் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. நிர்மல்குமார் அவர்களே, இன்னைக்கு உதயநிதியை பார்த்து கேள்வி கேட்கிறீர்களே, அவர் 3 மணி நேரம் ஒளிந்து கொண்டார் என்று சொல்றீங்களே, நீங்க கரூர் மரணத்தின் போது 1 மாத காலமாக நீங்க யாருமே வெளியில வரல. நீங்களாம் எங்க போய் ஒளிஞ்சு கொண்டீங்க? எல்லாருமே ஒளிஞ்சிட்டீங்க, யாருமே வெளியில வரல. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? அவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகும் உங்களை எல்லாம் கைது செய்யாமல், உங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததுதான் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய பிழை அப்படின்னே சொல்லுவேன். இன்னைக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் தருவேன்னு சொல்றீங்களே, காரை கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதற்கு முன்பாக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா? அந்த வாக்குறுதி என்னாச்சு? தமிழ்நாடு முழுவதும் இலவச பயணம் என்று சொன்னீங்களே, எதன் அடிப்படையில் சொன்னீங்க? இன்றைக்கு அது என்னாச்சு? மாதம் 2500 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு தருவேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் என்னாச்சு? நீங்க பதவி ஏற்று இவ்வளவு நாள் ஆகிவிட்டு 100 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. நீங்க ஒரு வாக்குறுதிகளை கூட இன்னும் நிறைவேற்றலை.